20 வருட ஆண்டுகளை திரும்பி பார்க்கும்போது 2 வருஷம் மாதிரி இருக்குது. 20 ವರ್ಷಗಳ ಅನುಭವ ತಿರುಗಿ ನೋಡುವಾಗ ಅದು 2 ವರ್ಷದಂತಿದೆ. உண்மையிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். ಶಿವಾಯಿ ದೇವರು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳು ಮಾಡಿದ್ದಾರೆ. இன்னும் பெரிய காரியங்களை செய்வார். ಇನ್ನೂ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳು ಮಾಡಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. அவருடைய திட்டம் பெருசு. ಇನ್ನೂ ಆತನ ಯೋಜನೆ ಬಹಳ ದೊಡ್ಡದು. பெங்களூர் வந்தது ஒரு பெரிய கதை. அது ಬೆಂಗಳೂರಿಗೆ ಬಂದಿದ್ದು ಅನ್ನೋದೇ ದೊಡ್ಡ ಕತೆ. பாஸ்டர் நான் போய் சேர்ந்தபோது தான் ஃபஸ்ட்டு குருசைடு கங்காவத்தின்ற இடத்துல நாங்கள் அதை பிளான் பண்ணுறோம். ಅವನು ಬೈಬಲ್ ಕಾಲೇಜ್ ಸೇರಿದ ಹೊಸದ್ರಲ್ಲೇ ಪಾಸ್ಟರ್ ಅವರು ಹಿರಿಯ ಬೋಧಕರು ಗಂಗಾವತಿಯಲ್ಲಿ ಎಂಬ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಒಂದು ಬಹಿರಂಗ ಸಭೆ ಕೂಟ ನಡೆಸಲಿಕ್ಕಿದ್ರು. ரொம்ப செலவு பண்ணிட்டாரு. ಅದು ತುಂಬ ಖರ್ಚು ಮಾಡಿದ್ರು. லட்சத்தில் ஹேண்ட் பில்ஸ் கொடுத்துட்டோம். ಲಕ್ಷದಲ್ಲಿ ಕರಪತ್ರಗಳನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ವಿ. போஸ்டர்லாம் ஒட்டிட்டோம். ಪೋಸ್ಟರ್ಸ್ ಎಲ್ಲ ಅಂಟಿಸಿದ್ವಿ. கிட்டத்தட்ட 400 ವಿಲೇಜಿಗೆ மேலே ரீச் பண்ணிட்டோம். ಹತ್ತತ್ರ 400 ಹಳ್ಳಿಗಿಂತಲೂ ಹೆಚ್ಚಾಗಿ ಸಂಧಿಸಿದ್ವಿ. அடுத்த நாள் மீட்டிங். ಇನ್ನೇನು ನಂತರದ ದಿನ ಕೂಟ. கடைசி நாள் மீட்டிங்கை வால் போஸ்ட்லாம் முடிச்சுட்டு வேன்லாம் கழுவிட்டு இருக்கிறோம். ಆ ವಾಲ್ ಪೋಸ್ಟ್ ಅಂಟಿಸೋದೆಲ್ಲ ಮುಗಿಸಿ ವ್ಯಾನ್ ಎಲ್ಲ ತೊಳೆದು ಕೊನೆ ದಿನಕ್ಕೆ ಸಿದ್ಧವಾಗ್ತಿದ್ದಾವೆ. அடுத்த நாள் மீட்டிங்னால ನಂತರದ ದಿನ ಕೂಟಕ್ಕಾಗಿ அன்னைக்கு நைட் வந்து திடீர்னு ஏதோ தவிர்க்க முடியாத ஒரு ஸ்டே ஒன்று போட்டாங்க. ಅವತ್ತು ದಿನ ಒಂದು ಕೂಟ ನಡೆಸದಂತೆ ಅದನ್ನು ತಡೆ ಹಿಡಿಯಲಾಯಿತು. பாஸ்டர் எவ்வளோ முயற்சி எடுத்தார். ಪಾಸ್ಟರ್ ಅದಕ್ಕಾಗಿ ಎಷ್ಟು ಪ್ರಯತ್ನ ಪಟ್ಟರು. ரொம்ப முயற்சி எடுத்தார். ತುಂಬಾ ಪ್ರಯತ್ನ ಪಟ್ಟರು. முடியல. ಆಗ್ಲಿಲ್ಲ. வார்டன் சாரும் முயற்சி எடுத்தார். ವಾರ್ಡನ್ ಸರ್ ಅವರು ಪ್ರಯತ್ನ ಪಟ್ಟರು. முடியல. ಆಗ್ಲಿಲ್ಲ. எல்லாரையும் கிளம்பி வர சொல்லிட்டாங்க. ಎಲ್ರು ಹಿಂದಿರುಗಿ ಬರ್ಲಿಕ್ಕೆ ಹೇಳ್ಬಿಟ್ರು. அன்னைக்கு நைட்டு 2 வேன் முன்னாடி போயிடுச்சு. ಅವತ್ತು ರಾತ್ರಿ 2 ವ್ಯಾನ್ ಮುಂದಾಗಿ ஒரு வேன் ஸ்டூடெண்ட் மட்டும் ஸ்டேஜை ரிமூவ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு. ಒಂದು ವ್ಯಾನ್ ಸ್ಟೂಡೆಂಟ್ಸ್ ಮಾತ್ರ ವೇದಿಕೆನ ರಿಮೂವ್ ಮಾಡ್ಲಿಕ್ಕಾಗಿ ಅಲ್ಲಿ அந்த ஒரு வேனில் நான் இருந்தேன். ಆ ಒಂದು ವ್ಯಾನಲ್ಲಿ ಪಾಸ್ಟರ್ ಅವರು ಇದ್ರು. அன்னைக்கு நைட்டு திடீர்னு போலீஸ்லாம் வந்து எங்களை அடித்து முட்டி போட வச்சு. ಅವತ್ತು ರಾತ್ರಿ ಪೊಲೀಸರು ಬಂದು ಹೊಡೆದು ಮೊಣಕಾಲು ಉರಿಸಿ, நீங்களாம் யார், எங்கேருந்து வந்தீங்க, ನೀವೆಲ್ಲ ಯಾರು, ಎಲ್ಲಿಂದ ಬಂದ್ರಿ, ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க பாருங்க. ತುಂಬಾ ಕಷ್ಟಪಡಿಸಿದ್ರು. உடனே எங்களோட இன்னொரு சார் இருந்தார். ಕೂಡಲೇ ನಮ್ಮೊಂದಿಗೆ ಇನ್ನೊಂದು ಸರ್ ಇದ್ರು, ஜோஷின்றவர். ಜೋಶಿ. அவர் கொஞ்சம் தெலுங்கு பேசுவார் நல்லா. ಅವರು ಸ್ವಲ್ಪ ತೆಲುಗು, அவர் மதர் டங் தெலுங்கு. ಅವರ ಮಾತೃಭಾಷೆ ತೆಲುಗು ಆಗಿದೆ. அவர் கொஞ்சம் பேசி போலீஸ் ஸ்டேஷன் அந்த போலீஸ் ஆட்களுக்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி ಅವ್ರು ಮಾತಾಡಿ ಪೊಲೀಸರುಗಳ ಅದನ್ನು ವಿವರಿಸಿ, நாங்கள் ஒன்றும் சாதாரண இல்லை, நாங்கள்லாம் ஸ்டூடெண்ட்டு, ನಾವೇನು ಸಾಧಾರಣವಾದವರಲ್ಲ, ನಾವೆಲ್ಲ ವಿದ್ಯಾರ್ಥಿಗಳು. அங்கேருந்து கொண்டு வந்தார். ಅಲ್ಲಿಂದ ಕರ್ಕೊಂಡು ಬಂದರು. அடுத்த நாள் ஸ்டேஜ் நாங்கள் கழட்டின்னு இருக்கிறோம். ನಂತರ ದಿನ ವೇದಿಕೆನ ಬಿಚ್ಚುತ್ತಿದ್ದೇವೆ. கழட்டும் போது ஜனங்க வந்து கிரவுண்டில் படுத்துட்டாங்க. ಬಿಚ್ಚುತ್ತಿರುವಾಗ ಜನರೆಲ್ಲ ಮೈದಾನದಲ್ಲಿ ಬಂದು ಮಲ್ಕೋಬಿಟ್ಟು, நீங்கள் மீட்டிங் நடத்திட்டு தான் போகணும், ಊಟ ನಡೆಸ್ಬಿಟ್ಟೆ ಹೋಗ್ಬೇಕು. இங்கே யாருமே இல்லை, பாஸ்டரும் போயிட்டாரு, யாருமே இல்லை, ಅಲ್ಲಿ ಯಾರು ಇಲ್ಲ, ಪಾಸ್ಟರ್ ಹೋಗ್ಬಿಟ್ರು, ಯಾರು தனிச்சையாக செயல்பட முடியாது. ನಾವು ಒಬ್ಬಂಟಿಗರಾಗಿ ಏನ್ ಮಾಡಕ್ಕಾಗ. ஒரு பக்கம் கூட்டம் சேர்ந்துனே இருக்கு. காலையிலே இது ஒரு 11 மணிக்கெல்லாம் ஜனம் வந்துட்டாங்க. ಬೆಳಗ್ಗೆ 11 ಗಂಟೆಗೆ ಜನರೆಲ್ಲ ಬರ್ಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭ ಮಾಡ್ಬಿಟ್ರು. இப்போ இருக்கிற மாதிரி அப்போ செல்ஃபோன் வசதி எல்லாம் இல்லை, தொடர்பு கொள்ள முடியல. ಈಗಿರೋ ತರ ಫೋನ್ನ ಸೌಕರ್ಯ ಇದ್ದಿಲ್ಲ. உடனே அந்த ஜனங்களை வந்து எல்லாம் போலீஸ் எல்லாம் இழுத்து விடுறாங்க. ಎಲ್ಲರೂ ಪೊಲೀಸ್ ಎಲ್ಲ ಬಂದು ಜನರನ್ನ ಎಳೆದು ಬಿಡ್ತಿದ್ದಾರೆ. அந்த நேரத்தில் ஸ்டேஜை நாங்கள் கழட்டின்னு இருக்கிறோம். ಆ ಸಮಯದಲ್ಲಿ ವೇದಿಕೆಯನ್ನ ಬಿಚ್ಚುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. கூட்டம் அதிகமான உடனே ಆ ಗುಂಪುಗಳು ಹೆಚ್ಚಾಗ್ತಿದ್ದಂಗೆ நாங்கள் ஒரு 14 ஸ்டூடெண்ட் நான் வருகிறோம். ಒಂದು 14 ವಿದ್ಯಾರ್ಥಿಗಳಿದ್ವಿ. பப்ளிக் வந்து எங்களை பிடிச்சிக்கிட்டு போகக்கூடாதுன்றாங்க. ಪಬ್ಲಿಕ್ ನಮ್ಮನ್ನು ಹಿಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬಾರ್ದು ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. பெரிய போராட்டம் பாருங்க, ದೊಡ್ಡ ಹೋರಾಟ ಅದು. அதுக்கப்புறம் நாங்கள் இல்லை போய் ஆகணும்னு போலீஸ் சொன்னதுனால ஸ்டேஜ் எல்லாம் வேக வேகமாக கழட்டி லாரியில் ஏற்றிட்டு கிளம்பும் போது வேன் முன்னாடியெல்லாம் வந்து ஜனங்க உட்காந்துட்டாங்க. ಹೋಗ್ಲೇಬೇಕು, ಪೊಲೀಸ್ ಒತ್ತಾಯ ಮಾಡಿದ್ರಿಂದ ವೇದಿಕೆ ಎಲ್ಲ ಬಿಚ್ಚಿ ಲಾರಿಗೆ ಹತ್ತಿಸಿ ನಾವು ಹೋಗ್ಬೇಕನ್ನುವಾಗ ಜನರು ಅಡ್ಡ ಬಂದು ஆர்ப்பாட்டமே ஆயிடுச்சு. ಒಂದು ದೊಡ್ಡ ಆರ್ಭಟನೆ ಅಲ್ಲಿತ್ತು. வேனில் ஏறி வரோம், ವ್ಯಾನಲ್ಲಿ ಹತ್ತಿ ಬರ್ತಿದ್ದೇವೆ. வரேன், எனக்கு சாப்பிடவே முடியல. ಅಲ್ಲಿ ಊಟ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗ್ಲಿಲ್ಲ. அந்த வேனில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டும் அப்படியே டல் ஆகிட்டோம். ವ್ಯಾನಲ್ಲಿರುವ ಎಲ್ಲ ಸ್ಟೂಡೆಂಟು ಡೆಲ್ ಆದ್ರು. வந்துட்டோம், ಬಂದ್ಬಿಟ್ವಿ. வந்து பாஸ்டர்கிட்ட சொன்னோம். ಬಂದು ಪಾಸ್ಟರ್ ಹತ್ರ ಹೇಳಿದ್ರು. சொன்னார், இவ்வளோ போராட்டம் இருந்தால் செஞ்சிருக்கலாம் போல இருக்குது அப்படின்னு. ಅವ್ರು ಹೇಳಿದ್ರು, ಇಷ್ಟೆಲ್ಲ ಹೋರಾಟ ಇರಂಗಿದ್ರೆ ಮಾಡಿರ್ಬೋದಾಯ್ತು, அதனால முடியல. ಆದ್ರೂ ಆಗ್ಲಿಲ್ಲ. கடைசி நேரில் நான் அந்த ஒரு 3 நாள் எனக்கு தூக்கம் வரல, சாப்பாடு சாப்பிட முடியல. ಒಂದು 3 ದಿನಗಳು ರಾತ್ರಿ ನಿದ್ರೆ ಬರಲಿಲ್ಲ, ಊಟ ಮಾಡೋಕ್ಕಾಗಿಲ್ಲ. ரொம்ப கஷ்டப்பட்டேன். ತುಂಬಾ ಕಷ್ಟಪಟ್ಟೆ. என்ன ஆண்டவரே, ಏನ್ ಸ್ವಾಮಿ, இவ்வளோ லட்சமாக செலவு பண்ணிக்கிறாரு, ಎಷ್ಟು ಲಕ್ಷ ಖರ್ಚು ಮಾಡಿದ್ದಾರೆ, இவ்வளோ 400 கிராமத்துக்கு போஸ்ட் கொடுத்துட்டோம், 400 ಹಳ್ಳಿಗಳಿಗೆ ಪತ್ರಗಳು ಹಂಚಿದೆ, ஆன்புல்ஸ் வீடு வீடா கையிலெல்லாம் போட்டு ரோட்லெல்லாம் போடக்கூடாது, ರಸ್ತೆ ಎಲ್ಲ ಎಸಿಬಾರ್ದು, வீடு வீடாக கொடுக்கணும், அது ಮನೆ ಮನೆಗೆ ಅದನ್ನು ಹೋಗಿ ಕೊಡಬೇಕು. கஷ்டப்பட்டோம், ಎಷ್ಟು ಕಷ್ಟಪಟ್ವಿ. சரி, எனக்கு பதில் எதுவும் வரல. அந்த நேரத்தில் ಉತ್ತರ ಏನು ಬರ್ಲಿಲ್ವೇ. ஒரு 20 ரூபாய் மேப்புங்க, ಒಂದು 20 ರೂಪಾಯಿ ಒಂದು ನಕ್ಷೆ. அந்த 20 ரூபாய் கர்நாடகா மேப் வாங்க கூட என்கிட்ட காசு கிடையாது. ಆ ಕರ್ನಾಟಕ ಭೂಪಟ ತೆಗೆದುಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ನನ್ನ ಹತ್ರ ಕಾಸು ಇರಲಿಲ್ಲ. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற நண்பர்கள்ட்ட தான் அப்படியே 5 ரூபா 2 ரூபான்னு வாங்கி அந்த மேப்பை வாங்கி ನನ್ನ ಸ್ನೇಹಿತನ ಹತ್ರ 5 ರೂಪಾಯಿ 2 ರೂಪಾಯಿ ಅಂತ ತೆಗೆದುಕೊಂಡು ಆ ಭೂಪಟ பெட்டுக்கு மேலே அதை ஒட்டி வச்சு என் ஹாஸ்டலில்
என்னுடைய ஹாஸ்டல்ல ನನ್ನ ಹಾಸ್ಟೆಲಲ್ಲಿ ನನ್ನ ಹಾಸಿಗೆ ಪಕ್ಕ ಆ ಭೂಪಟವನ್ನು ಅಂಟಿಸಿ டெய்லி ஜெபிக்க ஆரம்பிச்சேன். ಪ್ರತಿದಿನ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಿದ್ದೆ. ஏதோ ஆண்டவர் இந்த பட்டணத்து மேல ஒரு இருதயத்தை எனக்குள்ள வச்சார். ಈ ಪಟ್ಟಣದ ಮೇಲೆ ಕುರಿತಾಗಿ ಭಾರವನ್ನು ನನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ದೇವರು ரொம்ப ஒரு ஆழமான ஒரு கரிசனை ஏற்படுத்தினார். ಒಂದು ಆಳವಾದ ಕನಿಕರವನ್ನು ಅದ್ರ ಮೇಲೆ ಉಂಟು ಮಾಡಿದ್ರು. பேசிக்கா இப்போ பாருங்களேன், இங்கே வந்து பசங்க பேசினால கூட எனக்கு ஆங்கிலத்தில் பேச வராது. ಇಲ್ಲಿ ಬಂದು ಮಕ್ಕಳು ಮಾತಾಡೋದಷ್ಟು ಆಂಗ್ಲದಲ್ಲಿ ಮಾತಾಡಕ್ಕೆ ಬರ್ತಿದೆ. ஒன்றும் தெரியாது எனக்கு, ಏನು ಗೊತ್ತಿರಲಿಲ್ಲ. நான் எப்படி பெங்களூர்ல போய் ஊழியம் செய்ய போறேன்? ಹಿಂಗೆ ನಾನು ಬೆಂಗಳೂರಿಗೆ ಹೋಗಿ ಸೇವೆ ಮಾಡಲಿ, எனக்கு ஆங்கிலம் பேச வராது. ಆಂಗ್ಲ ಭಾಷೆ ಮಾತಾಡಕ್ಕೆ கன்னடா கூட அப்போ ஒன்றும் பெருசா, இப்போ பேசுகிறேன், அப்போ பேச வராது. ಈಗ ಕನ್ನಡ ಮಾತಾಡ್ತಾನೆ, ಆಗ ಅದನ್ನು ಬರ್ತಿದ್ದಿಲ್ಲ. தமிழ் மட்டும்தான் தெரியும். ತಮಿಳ್ ಮಾತ್ರ ಗೊತ್ತು. பெருசா காசு, பெரிய இடம், அனுபவம், ஜனங்க எதுவுமே தெரியாது. ದೊಡ್ಡದಾದ ಸ್ಥಳ, ದೊಡ್ಡ ಜನಸಂಖ್ಯೆ, ಅನುಭವ ಏನೂ ಇರಲಿಲ್ಲ. ஆனால் ஒன்று இருந்தது. ಆದರೆ ಒಂದೇ ಒಂದು ಇತ್ತು, பாஸ்டர் பேசின பிரசங்கம். ಪಾಸ್ಟ್ರು ಮಾತಾಡಿದಂಥ ಪ್ರಸಂಗದ ವಾಕ್ಯ. நான் அவர்கிட்ட படித்து முடிச்சுட்டு ஒரு 2 years ஒர்க் பண்ணேன் அவர்கிட்ட. ನಾನು ಅಲ್ಲಿ ಓದಿ ಮುಗಿಸಿ 1-2 ವರ್ಷ ಅಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡಿದೆ. அவருடைய ஆடியோ வீடியோ இதெல்லாம் எடிட் பண்ணும். ಅವರ ಎಲ್ಲ ಆಡಿಯೋ ವಿಡಿಯೋಗಳನ್ನ ನಾನು ಎಡಿಟ್ ಮಾಡಬೇಕಾಗಿತ್ತು. அந்த வீடியோ எடிட் பண்ணும்போது, ಆ ವಿಡಿಯೋ ಎಡಿಟ್ ಮಾಡುವಾಗ அந்த வீடியோ எடிட்டிங் தான் என்னை ஒரு பெரிய ஆளாக மாற்றிடுச்சு. ಆ ವಿಡಿಯೋ ಎಡಿಟಿಂಗ್ ಮಾಡ್ತಿದ್ದಂಗೆ ಅಲ್ಲೇ ನನ್ನೊಂದು ದೊಡ್ಡ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿ ಮಾಡಿದ್ರು. ஏன்னா 1 மணி நேரம் அந்த வீடியோ எடிட்டிங்கு, ಯಾಕಂದ್ರೆ 1 ಗಂಟೆ ಆ ವಿಡಿಯೋ ಎಡಿಟಿಂಗ್ ಮಾಡುವ ಸಮಯ. அந்த ஆன்லைன் ஆரம்பிக்கும் போதெல்லாம் நான் அங்கே இருக்கிறேன். ಆನ್ಲೈನ್ ಅಲ್ಲಿ ಪ್ರಾರಂಭಿಸುವಾಗಲೆಲ್ಲ ಅಲ್ಲಿ ನಾನಿದ್ದೆ. அதை ஆரம்பித்து காலங்களில் நாங்கள் வேலை செஞ்சிருந்தோம். ಪ್ರಾರಂಭಿಸಿದ ಕಾಲಾವಧಿಯಲ್ಲಿ ನಾನು கிட்டத்தட்ட ஒரு 10 முறையாவது நான் அதை கேட்க வேண்டியிருக்கும். 1 hour செய்தி, 1 ಗಂಟೆ ಸಂದೇಶ ಸುಮಾರು 10 ಬಾರಿ ಆದ್ರೂ ನಾನು ಕೇಳ್ತಿದ್ದೆ. அது என்ன தூக்கத்தில் கூட அப்படியே ஓடும். ಅದು ನಾನು ನಿದ್ರೆಯಲ್ಲಿ ಜಾರಿದ್ರು ಅದು ಓಡೋದು. யோசிச்சு பாருங்க, ಯೋಚನೆ ಮಾಡಿ. அது கேட்டு 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 அது வேலை மாதிரி கொடுத்தாரு எனக்கு. ஆனால் அது வேலையே எனக்கு ஒரு ஆசீர்வாதமாக மாறிடுச்சு. ಅದನ್ನು ಕೇಳ್ತಾ 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 ನಾನು ಮಾಡ್ತಿದ್ದಂಥ ಕೆಲಸನೇ ನನಗೊಂದು ದೊಡ್ಡ ಆಶೀರ್ವಾದವಾಗ್ಬಿಡ್ತು. ரொம்ப என்ஜாய் பண்ணி அந்த வேலையை செய்வேன். ತುಂಬಾ ಆನಂದಭರಿತವಾಗಿ ಆ ಕೆಲಸ ಮಾಡ್ತಿದ್ದೆ. வார்த்தையை கேட்கறது தான் வேலையே, வேற என்ன இருக்குது? ವಾಕ್ಯ ಕೇಳೋದೇ ಕೆಲಸ, ಬೇರೇನಿಲ್ಲ. அப்பதான் எனக்குள்ள இந்த இடத்துல ஊழியம் செய்யணுன்ற ஒரு விசுவாசம் வந்தது. ಆಗ್ಲೇ ನನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಇಂಥ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಸೇವೆ ಮಾಡ್ಬೇಕಂತ ಒಂದು ಉತ್ಸಾಹ, ஒரு வைராகியம் வந்தது. ಒಂದು ವೈರಾಗ್ಯ ಹುಟ್ಟಿತು. ஒன்றும் இல்லைனாலும் பரவாயில்ல, ಏನು ಇಳಿದಿದ್ರು ಪರವಾಗಿಲ್ಲ, விசுவாசம் சகலத்தையும் செய்யும். ವಿಶ್ವಾಸ ಸಕಲವನ್ನು ಮಾಡ್ತದೆ. அப்படிதான் நான் கிளம்பி வந்தேன். ಅದಕ್ಕಾಗಿ ನಾನು ಹೊರಟು ಬಂದೆ. பாஸ்டர் எனக்கு ஜெபம் பண்ணி அப்படிதான் அமுச்சு வச்சார். ಪಾಸ್ಟರ್ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಹಂಗೆ ಕಳಿಸ್ಕೊಟ್ರು. இன்னைக்கு அந்த ஊழியம் இவ்வளவு பெருசா இருக்கிறது ಇವತ್ತು பார்க்கும்போது ಅದೇ ಸೇವೆ ಇಷ್ಟು ದೊಡ್ಡದಾಗಿದೆ. மேன்மை பாராட்ட ஒண்ணுமே இல்லை. ಇದರಲ್ಲಿ ಹೆಚ್ಚಿಸಿಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ಏನೂ ಇಲ್ಲ. இங்க பசங்கள்லாம் பேசுறத பார்க்கும்போது, ಮಕ್ಕಳೆಲ್ಲ ಇಲ್ಲಿ ಮಾತಾಡೋದನ್ನ ಕೇಳುವಾಗ ஒரு பெரிய சந்தோஷம். ಒಂದು ಬಹಳ ದೊಡ್ಡ ಸಂತೋಷ. உண்மையிலே இவ்வளவு பிள்ளைங்களுக்கு கர்த்தரை குறித்து சொல்ல ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்தார். ಇಷ್ಟೆಲ್ಲ ಮಕ್ಕಳಿಗೆ ದೇವರ ಕುರಿತು ಹೇಳ್ಕೊಡ್ಲಿಕ್ಕೆ ದೇವರ ಕೃಪೆನ ಅನುಗ್ರಹಿಸಿದ್ರು. ஆமென். ಆಮೆನ್. எவ்வளோ பெரிய கிருபை இல்லை? ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಕೃಪೆ ಅಲ್ಲ? அது மாத்திரம் இல்லாமல் இவ்வளோ வருஷம், ಅದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಇಷ್ಟೆಲ್ಲ ವರ್ಷಗಳು அவரோடு கூட பிரயாணம் பண்ண கர்த்தர் கொடுத்த பெரிய தயவு. ಅವರೊಂದಿಗೆ ಪ್ರಯಾಣಿಸಲು ದೇವರು ಕೊಟ್ಟ ದೊಡ್ಡ ದಯೆ. அவருக்கு மாமிச ரீதியாக ஒரே பையன்தான், ಅವರಿಗೆ ಶಾರೀರಿಕವಾಗಿ ಒಬ್ಬನೇ ಮಗ. ஆனால் அவருக்கு ஆவிக்குரிய தீமோத்தேயுகள் ஏராளமாக இருக்கு. ಆದರೆ ಅವರಿಗೆ ಆತ್ಮಿಕವಾದ ತೀಮೋತಿಯರು ಹೇರಾಳವಾಗಿದ್ದಾರೆ. கர்த்தர் அந்த அளவுக்கு அவரை வச்சு பயன்படுத்தி ಕರ್ತನು ಅಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಅವರನ್ನಿಟ್ಟು ಉಪಯೋಗಿಸ್ತಿದ್ದಾರೆ. நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். ಪಾಸ್ಟರ್ ಅವರಿಗೆ ತುಂಬಾನೇ ನಾನು ಕೃತಜ್ಞತೆ ಸಲ್ಲಿಸ್ತೇನೆ. அவர் கொடுத்த அந்த வார்த்தைகள், ಅವರು ಕೊಟ್ಟಂಥ ವಾಕ್ಯಗಳು, ஒரு தகப்பனை போல எல்லா சூழ்நிலையும் கொடுத்த ஆலோசனைகள், ಒಬ್ಬ ತಂದೆಯಂತೆ ಎಲ್ಲ ಸನ್ನಿವೇಶದಲ್ಲಿ ನನ್ನೊಂದಿಗೆ ನಿಂತರು. என் கூட பல மணி நேரம் பேசுவார். ನನ್ನೊಂದಿಗೆ ಹಲವಾರು ಗಂಟೆ ಅವರು ಮಾತಾಡೋರು. அவர் பேசுகிற வார்த்தைகளும் எனக்கு ஒரு பெரிய பலனாக இருக்கும். ಅವ್ರು ಆಡುವ ಪ್ರತಿ ಪದಗಳು ನನಗೆ ಒಂದು ದೊಡ್ಡ ಬಲನೇ. ஒரு ராத்திரி ரொம்ப உடஞ்சி போய் அவர்கிட்ட தான் போய் உட்காந்து ರಾತ್ರಿ ಬಹಳ ಒಡೆದವನಾಗಿ ಅವ್ರ ಹತ್ರ ಹೋಗಿ ಕುಂತ್ಕೊಂಡೆ. ரொம்ப ஒரு ஃபினான்ஷியல் அண்ணன் இருக்கும். அது ಬಹಳ ಆರ್ಥಿಕವಾದಂಥ ಇಕ್ಕಟ್ಟು. கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் என்னோட பேசினார். 4-5 ಗಂಟೆ ನಾನು ಹೋಗಿ ಮಾತಾಡಿದ್ರು. ஒன்றும் ஆகாது, பயப்படாத, ಏನಾಗಲ್ಲ, ಎದುರುಬೇಡ, போய் நீ எல்லாத்தையும் பேங்க்ல பேசு, எல்லாம் நடக்கும் உனக்கு, ಎಲ್ಲ ಬ್ಯಾಂಕ್ ಹತ್ರ ಮಾತಾಡಿ, ಎಲ್ಲ ನಡೀತದೆ, கர்த்தர் உனக்கு ஒரு அற்புதம் செய்வார், ದೇವರು ನಿನಗೊಂದು ಅದ್ಭುತ ಮಾಡ್ತಾರೆ. ரொம்ப ஒரு உற்சாகத்தை எனக்கு கொடுத்தார். ಒಂದು ದೊಡ್ಡದಾದ ಪ್ರೋತ್ಸಾಹ ನಾನು ಕೊಟ್ಟರು. எனக்கு உண்மையிலே
கர்த்தர் என்னை ரட்சித்தார். ನಿಜವಾಗ್ಲೂ ಕರ್ತನ ನನ್ನನ್ನು ರಕ್ಷಿಸಿದ. அவர் ஆவிக்குரிய தகப்பனாய் எல்லாவற்றையும் எனக்கு கற்றுக் கொடுத்தார். ಒಂದು ಆತ್ಮಿಕ ತಂದೆಯಾಗಿ ಎಲ್ಲಾ ರೀತಿಯಲ್ಲೂ ஆண்டவர் ரொம்ப நன்றி செலுத்துறேன். ದೇವರಿಗೆ ತುಂಬಾ ಕೃತಜ್ಞತೆ. எனக்கு ஒரு நல்ல பாஸ்டர் கொடுத்ததுனால, ನನಗೆ ಒಳ್ಳೆ ಪಾಸ್ಟರ್ நல்ல பாஸ்டர் அம்மா கொடுத்ததுனால ಪಾಸ್ಟರ್ ಅಮ್ಮ ಅವರನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಕ್ಕಾಗಿ நான் நன்றி செலுத்துறேன். ನಾನು ಕೃತಜ್ಞತೆ. நம்மெல்லாம் எழுந்து நின்று கரங்களை தட்டி பாஸ்டர் சாம் சொல்லுது உற்சாகத்தோட வர வைப்பேன். ಸಾಮ್ ಅವ್ರನ್ನ ಕರಗಳನ್ನು உற்சாகத்தோட ಸಂತೋಷ